ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 1/4 கிலோ வெண்டைக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனால நமக்கு அதில் இருக்க பிசு தன்மையெல்லாம் நமக்கு போயிடும். வெண்டைக்காய் ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா சுருள வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி பழத்தை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியவும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வெண்டைக்காய் வேகிறதுக்காக நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் லைட்டாக வற்றினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் மசாலாவை நம்ம ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட வச்சு திருப்தியாக சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.